ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தாளித்த சாதம் மாதிரி செய்ய போகிறோம். அதனால் தாளித்த சாதம் செய்யறதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இருக்கிறோம். நம்ம இப்போ தாளித்த சாதம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இதெல்லாம் செஞ்சு வதக்கி இருக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஹலோ சலாங்களே, இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதம் போட்டு கலர போகிறோம். தாளித்த சாதத்துக்கு தாளிப்பு பாருங்கள். சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தாளித்த சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாருங்கள், உப்பு போட்டு இது பாருங்கள், மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. இது நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா தொலைவி எடுத்தால் சேர போச்சுங்க. அவ்வளோதான் பொரியலே. இது பாருங்க, உருளைக்கிழங்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. தாளித்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே எங்கள் வீட்டில் எல்லாம் வெளியே போகிறாங்க, அதனால் டப்பியில் போட்டு வச்சுக்கிறோம் சாதம். தாளித்த சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், சாதம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்குதா பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.